كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث القدسي: الصوم لي وأنا أجزي به. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குவோம். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் சகைக்குரிய ரமலான் மாதம் நம்மை நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் ரமலான் குறித்த சிந்தனைகளை, அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிற மகத்துவங்களை, அகமியங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ரமலான் முந்தைய எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு மாதமோ அதன் மகத்துவங்களோ வழங்கப்படவில்லை. இந்த உம்மத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தந்த மாதம் புனித ரமலான். நாம் இங்கே ரமலானை யோசிப்பதற்கு முன்னால் இரண்டு விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்குரியது. ஒன்று, எல்லா உம்மத்திற்கும் கொடுக்காமல் நமக்கு மாத்திரம் கொடுத்தது ஏன்? முதல்ல ஒரு வினா. முந்தைய உம்மத்துகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பை தந்ததற்கு காரணம், இந்த உம்மத்தினுடைய ஆயுள் ரொம்ப கம்மி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் 1000 ஆண்டுகளுக்கு மேல் நாம் அறிவோம். அடுத்த நூற்றாண்டுகளில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் 900 வருடங்களுக்கு மேல். குர்ஆனில் வருகிறது, வலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு பணி பிரச்சாரம் மட்டும் 950 வருடங்கள் செய்தார்கள். 1950 அல்ல, பிரச்சார காலம் 950. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களின் அந்த உம்மத்தில் 500-600 வருஷம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு 300-400 வருஷம். இந்த உம்மத்தில் சஹாபாக்களின் காலத்தில் 100க்கும் 150க்கும் இடையில நிறைய பேர் வாழ்ந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்டவர்கள் 120 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறார்கள். கடைசியாக கியாமத்திற்கு முன் வரக்கூடிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்மை போன்றவர்களின் ஆயுட்காலம் குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது, அமாரு மபைன உம்மதி மின 60 இலா 70. இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்பது அமாரு உம்மதி 60க்கும் 70க்கும் இடையில். நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், நமக்கும் 900 ஆண்டு கொடுத்திருந்தால் நிறைய செய்யலாமே, நமக்கும் 1000 ஆண்டு கொடுத்திருந்தால் நிறைய செய்யலாமே, 1000 அல்ல குறைச்சு போட்டானே என்று ஒரு சந்தேகம் வரலாம். அவர்கள் போல் 1000 இல்லை, வாழ்ற 60-70 வருஷத்துல அவர்களை போல் ஆரோக்கியமும் இல்லை. இத்தனை மருத்துவமனைகளும், இத்தனை மாத்திரை மருந்துகளும், இத்தனை டெஸ்டுகளும், இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நீண்ட காலம், ஆயுளும் அதிகம், ஆரோக்கியமும் அதிகம், உடல் பலமும் அதிகம். ஆடு சமூக கூட்டத்தவர்களை பற்றி குர்ஆனில் வருகிறது, அவர்கள் விரல்களால் மலைகளை குடைந்து வீடு கட்டினார்கள். ட்ரில்லிங் மிஷின் இருக்கு நம்மள்ட, செவர்ல ஓட்ட போடுறது ட்ரில்லர், விரல்களே ட்ரில்லர்களாக இருந்திருக்கிறது. அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், குர்ஆன்ல வருது அல்-ஃபஜ்ர் சூராவுல. அவர்கள் மலைகளை விரல்களை குடைவார்கள். அவர்கள் அப்படி குடைந்து கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்றளவும் இருக்கிறது.
இதெல்லாம் ஆறு சமூக கூட்டத்தவர்கள். அப்ப ஆயுள் அதிகம், ஆரோக்கியம் அதிகம், பலம் அதிகம். நமக்கு இந்த மூணுமே மைனஸ். ஆயுள் குறைவு, ஆரோக்கியமும் குறைவு, பலமும் குறைவு. ரப்பல் ஆலமீன் யோசிக்கிறான், முந்தைய உம்மத்துகள் அளவுக்கு இந்த உம்மத்து சமன் செய்யப்பட வேண்டுமானால் அவர்களுக்கெல்லாம் தராத ஏதாவது ஒன்று தர வேண்டும். அப்படி தருகிற போதுதான் குர்ஆனில் ரமதானை குறித்து, லைலத்துல் கத்ரை குறித்த வார்த்தை உங்களுக்கு தெரியும். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்ஃபி ஷஹர்னா கணக்கு போட்டா 84 வருஷம். சுமார் 84 வருஷம் ஒரு ரம்ஜான்ல நம் ஆயுள்ல அது அப்படியே ஆட் ஆயிடும். யாராவது ஒருவன் 15 வயது பருவ வயதிலே தொடங்கி ஒரு 60 அல்லது 70 ஆண்டு காலங்கள் வாழுகிறவன் சுமார் 40-50 ரமதான்களை சந்தித்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை விட நம்ம ஆயுசு அதிகம். ஏன்னா ஒரு ரம்ஜான்ல 84 இயர்ஸ் கணக்கு வச்சீங்கன்னா நாம ஒரு 10-20 வருஷத்திலேயே எங்கேயோ போயிடுவோம் ஆயுசு. முன்னாலே வாழ்ந்த எல்லா உம்மத்துகளை விடவும் ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் எடுத்துத்தக்க பெரிய வாய்ப்பு இது ரமதான். இதுக்கு முன்னாடி உள்ள யாருக்கும் லைலத்துல் கத்ர் மாதிரி ஒரு இரவோ ஒரு மாதமோ ஒரு புனிதத்தையோ தந்து அதே வழங்கினால் இத்தனை ஆண்டு காலங்கள் என்று யாருக்கும் சொல்லப்படவில்லை. அந்த அடிப்படையில் யோசிக்கிற போது முந்தைய காலங்களில் இல்லாத ஆயுள் நமக்கு ஒருவேளை கொடுத்திருந்தாலும் சரியா தான் இருக்கும். 900 வருஷம் கழிச்சு இதே நிலைமை தான் நமக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுத்திருந்தா செஞ்சிருப்போம் என்ற நிலைமை தான் வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கே அப்படி வந்ததாக இருக்கிறது. தப்சீர்கள் அப்படி ஒரு செய்தி உண்டு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கே கேட்டாங்க, ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, 1000 வயசு நெருங்குறீங்க, எப்படி உணர்றீங்க? என்ன பாபுன் அதுகுல் வபாபுன் அஹ்ருஜ். இந்த வாசம் வழியா நுழைஞ்சு இந்த வாசல்ல வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அழைச்சி முடிஞ்சிருச்சு என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அத்தனை வருஷம் வாழ்ந்த அவங்களே இந்த கதவுல நுழைஞ்சு அந்த கதவுல வெளியே வந்த மாதிரி இருக்குன்னா நாமெல்லாம் என்ன செய்ய? கண்ணை மூடி முடிச்ச மாதிரி இருக்குது, ஆயுசு போயிருக்கு என்று சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நீண்ட ஆயுள் வேடிக்கையாக சில நூலாசிரியர்கள் இப்படியும் எழுதியிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மகன் மௌத்தா போயிட்டான்னு கிழவி ஒண்ணு அழுது உட்கார்ந்து இருக்குது, அல்பாயுஸ்ல போயிட்டான். நம்ம வயசு 550. 550 மௌத்தா போனோன்னு கிழவி என்ன சொல்லி அழுதுன்னா அல்பாயுஸ்லயே போயிட்டாங்க. இந்த கிழவிட்ட போய் சொன்னாங்களா, பின்னாடி ஒரு உம்மத்து வரும், முகமதியான்னு அதுக்கு பேர். அந்த உம்மத்துக்கு மொத்த ஆயுள் காலத்து 60 to 70 தான். தப்பா சொல்லி சொல்லிச்சா 60-70 தானவா, 2 சஜிதாவுக்கே சரியா போயிருந்தேன். மிக குறைந்த ஆயுள் என்பது இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்ட ஆயுள். மிக குறைந்த ஆரோக்கியம். 40 வயசுலயே எல்லாரும் ஒரு ஆஸ்பத்திரியோட ஃபைலோட இருக்கும். எல்லாத்துலயும் ஃபைல் இருக்கு. எல்லா வீட்லயும் ஒரு மினி மெடிக்கல் ஷாப் இன்னைக்கு இருக்கு. எல்லா வீட்லயும் ஆரோக்கிய குறைவு, ஆயுள் குறைவு, பலம் குறைவு, உடல் நலக்குறைவு, இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஏதாவது ஒன்று தர வேண்டும். பெரிய கிஃப்டாக கொடுத்து விட்டார் புனிதர் ரமதான். ஒன்று. இன்னொரு கோணமும் இதில் சிந்திக்க வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது, எதகாரவுல் ஜமான் கபலல் கியாமத். கியாமத்து நெருங்க நெருங்க நாட்கள் வேகமாக நகரும். இன்னைக்கு நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். நாள் மூவிங் ரொம்ப பார்த்து, நாளும் நேரமும் வாரமும் மாசமும் வருஷமும் ரொம்ப வேகமாக போகிறது. நம்மளே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாளைக்கும் இன்னொரு பெருநாளைக்கும் இடையில இருக்கிற கால இடைவெளி ரொம்ப லாபம். நாம நோம்புக்கு போன பெருநாளைக்கு ஒரு துணி எடுத்து அந்த துணியில பட்ட நல்லா பிச்சு போய் அந்த துணியெல்லாம் பழச்சா போய், போன பெருநாளைக்கு எடுத்து செருப்பு வாரலாம் அத்து போய், வர பெருநாளைக்கு நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் இட்டு போயிடும். இப்ப திரும்பறதுக்குள்ள இன்னும் போனதை எடுத்தது புது துணி மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் வந்துருச்சு. வேகமாக நகர்கிறது காலம். ஹதீஸ்ல வருகிறது இல்லையா, வருஷம் மாசம் போலாகும், மாசம் வாரம் போலாகும், வாரம் நாள் போலாகும். நாள் என்பது கசாஅத், ஒரு மணி நேரத்தை போல கிடக்கும்.
இன்னைக்கு அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டு போக போக காலங்கள் கடக்கும் என்பதை நாம் கண்ணாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் நமக்கு புனித ரமலானை தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ரமலான் வந்திருக்கிறது. ரமலான் குறித்த சிந்தனைகள்ல முதல் விஷயம் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. ரமலான் பொதுவா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா என்ன செய்வாங்க? நம்ம வீட்டை பயன்படுத்துவாங்க. நம்ம வீட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி, நம்முடைய வீட்டினுடைய ஏசி, நம்ம வீட்டினுடைய அறைகள், நம்ம வீட்டினுடைய சாப்பாடு, நம்ம வீட்டினுடைய வசதிகள் எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் விருந்தாளி. ரம்ஜான் ஒரு வித்தியாசமான விருந்தாளி. வரும்போது எக்கச்சக்க பரக்கத்துகளை கொண்டு வருகிறது. ஏராளமான பரக்கத்துகளை இந்த உம்மத்தில வருகிற விருந்தாளி. அது போறப்ப சும்மா போகல, இருக்கிற பாவத்தை பூரா அள்ளிட்டு போகுது. உலகத்திலேயே இப்படி ஒரு விருந்தாளி எங்கேயுமே வர முடியாது. வரும்போது பரக்கத்துகளை அள்ளி கொண்டு வருவது, பூரா கொண்டு வந்து நம்ம ஊர்ல இந்த மில்லத்தில் இந்த சமுதாயத்தில் கொட்டியாச்சு. போகும் போது இருக்கிற பாவ மூட்டை அத்தனையும் எடுத்துட்டு போகிற அநேகமா இப்படி ஒரு வித்தியாசமான விருந்தாளி உலகத்திலே இருக்க முடியாது. ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அரபு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரிக்குதல், ரமலான் கரிக்குதல் அப்படின்னு அர்த்தம். தீ வச்சு ஒரு பொருளை எரிச்சு கரிக்கிறது, சாம்பலாக்குறது, கரிக்குதல். எல்லா பாவங்களையும் இது கரித்து விடுவதால் இந்த மாசத்திற்கு பேரே கரிக்கிற மாதம். நாம கொஞ்சம் அசைவத்துல கரிக்கிற மாதம் ஆகி நாம நான்வெஜ்ஜுக்கு அந்த மாதத்தை வைத்திருக்கிறோம். உண்மை என்னன்னா கரிக்கிற மாதம் பாவத்தை கரிக்கும். பரக்கத்துகளை கொண்டு வந்து ஒரு இடத்தில் மூட்டை மூட்டையாய் கொண்டுவிட்டு பாவங்களை மூட்டை மூட்டையாய் எடுத்து செல்வர். அல்லாஹ் தஆலா ஈமானை பரிசோதிக்கிறார். அல்லாஹ் தஆலா உள்ளச்சத்தை பரிசோதிக்கிறார், இறையச்சத்தை பரிசோதிக்கிறார். உலகத்திலேயே எல்லாவித கட்டுப்பாடுகளோடு ஒரு மூமின் இருக்க முடியுமா என்பதை அவன் நிரூபிக்கட்டும் என்று அல்லாஹ் ஏற்படுத்தியது நோன்பு. மலக்குகள் சொன்னா வருஷம் பூரா நோன்பு வைப்பாங்க. காலம் பூரா தஞ்சாவூர் தான் இருக்காங்க. ஒரு 30 நோம்பு 3000 நோம்பு போனாங்க வைப்பாங்க. அல்லாஹ் அதை விரும்பல. பசியே இல்லாத மலக்குகள் நோம்பு வைத்து என்ன பிரயோஜனம்? இச்சையே இல்லாத மடக்குகள் தன் பகல்ல கட்டுப்பாடோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ரப்பு நினைப்பது என்னவென்றால் பசி இருக்க வேண்டும், ரப்புக்காக அவன் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இச்சை இருக்க வேண்டும், ரப்புக்காக அவன் மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். தாகம் வர வேண்டும், ஆனாலும் குடிக்காமல் அவன் இறைவனுக்காக இஃப்தார் ஒரு காத்திருக்க வேண்டும். அதுதான். கண்ணே தெரியாத ஒரு ஆட்ட போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்காத, அவன் சரி பார்க்க மாட்டேன். கண்ணே தெரியாது, தெரிஞ்சவங்கிட்ட சொல்லணும் நீ அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. அவன் எதிர்த்து பார்த்தால் அந்நிய பெண் தெரியும் என்று இருக்கிற போது நான் பார்க்க மாட்டேன்னு கட்டுப்படுத்தினா அதுக்கு பேர் தக்குவா. அதுக்கு பேர் தக்குவா. கண்ணில்லாதவன்ட்ட சொல்றதில்ல. ஒரு கோடையில தண்ணீர் வச்சுட்டு தண்ணி இருக்குது குடிக்காத இப்படின்னா அது அர்த்தம் இருக்கு. காவி செங்க வச்சுட்டு நீ குடிக்காத. மலக்குகளிடம் அவன் நோன்பை எதிர்பார்க்கவில்லை. பசி இருக்கிற, தாகம் இருக்கிற, அறிவு இருக்கிற, தாகம் எடுக்கிற, உணர்ச்சி எடுக்கிற இந்த மனிதர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினார். நோன்பை படிப்படியாக கொண்டு வந்தார். படிப்படியாக கொண்டு வந்தார். பசி எடுத்த உணவுலாம் ரசூலுல்லாஹ் 30 நோம்பெல்லாம் வரல. முந்தைய உம்மத்தை நான் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காலத்திலேயே முதலில் ஒரே ஒரு நாள் வருஷத்துல ஆஷூரான்னு சொல்லுவோம். முஹர்ரம் பிறை 10 அது மட்டும்தான் கடமை. வேற எந்த கடமையும் இல்லை. ஒரே ஒரு நாள் வருஷத்துல, அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழித்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மாசத்துல 3 நாள் பிறை 13, 14, 15. இன்னைக்கு நாங்க ஐயாவும் வீடுன்னு சொல்றோம். நிறைய வீடுகள்ல வைக்கிறாங்க நோம்புகள்ல. ஒரு சுத்தத்தான நோம்புகள்ல இருக்கு. அது கடமையாக இருந்துச்சு. 13, 14, 15. அது கொஞ்ச காலம் கழிந்ததற்கு பிறகுதான் ஆசூராவுமான மாசத்துல 3 நாள் கடமையும் இல்லை, 30 நாளும் கடமை. ஆனால் கடுமையான நிபந்தனைகளோடு வந்தது. என்ன நிபந்தனை? நான் சொல்றது முன்னாடி உள்ள உம்மத்தல்ல, எல்லாரும் வந்ததற்கு பிறகு சரியத்துல சொல்றேன்.
மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில மட்டும்தான் இஃப்தார். இஷா பாங்கு சொல்லிட்டா திரும்ப அடுத்த நாள் மகரிபு வரை நோம்பு. எனவே இரவும் பகலும் நோன்பு. நடுஜாமத்துல முடிச்சாலும் தண்ணி குடிக்க முடியாது. இரவும் பகலும் சேர்ந்து அதிகபட்சமா சொல்ல போனா பிட்வீன் மகரிப் அண்ட் இஷாங்கிறது 1 மணி நேரம் இருக்குமா, 1 மணி நேரம், அவ்வளவுதான் இஃப்தாருடைய டைம். மீதி 23 மணி நேரம் நோன்பு. ஆனால் இது கொஞ்சம் கடுமையாக இருக்க எல்லோராலும் பின்பற்ற முடியவில்லை. குறிப்பாக இரவு நேரங்களில் வீடுகளில் அவரவர்கள் தங்கள் இச்சையில் தாம்பத்திய உறவு உட்பட பல விஷயங்களை மேற்கொண்டு விட்ட காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து குர்ஆனிலே இன்றைக்கும் சூரத்துல் பக்ராவிலே 2வது ஜுஸ்ஸிலே அந்த ஆயத்து வருகிறது. அலிமல்லாஹு அலக்கும் குன்தும் தஸ்தாருன அன்தகும் ஃபதாப அலைக்கும். நீங்க கொஞ்சம் நோன்பு வச்சிருக்கிற நேரத்திலேயே இரவு நேரங்களில் வரம்பு மீறி விட்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுகிறான். ஃபதாபஷிருஹும், நீங்கள் இப்போது இரவு நேரத்தில் உங்களுடைய நோன்பு காலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைதுல் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், காலை அதிகாலை சூரிய உதயத்திலே இருந்து சூரியன் மறையும் வரை மாத்திரம் நோன்பு என்கிற இந்த நோன்பு வருகிறது. இது 4வது ஸ்டேஜ். ஆஷூரா 10 ஸ்டேஜ், மாசத்துல 3 நாள் 2வது ஸ்டேஜ், இரவும் பகலும் நோன்புங்கிறது 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ் காலையில இருந்து மகரிபு வரைக்கும். இந்த 4வது ஸ்டேஜ் கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது. என்னன்னா, வைக்கிறவங்க நோன்பு வச்சுக்கலாம், நஷ்ட பணம் கொடுத்து யாராவது ஏழைகிட்ட கொடுக்கிறவங்க கொடுத்துக்கலாம், அதாவது முடியாதவங்க இல்லை, முடிஞ்சவங்களே செய்யலாம். இதுதான் 4வது ஸ்டேஜ்ல வந்தது. கொஞ்ச காலம் கழித்து அல்லாஹ் சொன்னான், வஅலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்து தஆமு மிஸ்கீன் ஃபமன் ததவ்வஅ கைரன் ஃபஹுவ கைருல்லாஹ். நோன்பு வச்சுதான் ஆகணும், முடியாதவங்க மட்டும்தான் ஏழைக்கு உணவு கொடுக்கணும். ஒரு ரம்ஜான் நோன்பை விட்டதற்கான ஃபைன், அதுக்கான பெனால்டி அப்படிங்கிறது அங்க யாருக்குன்னா அறவே முடியாதவர்களுக்கு. இவர் நோன்பு வைத்தால் நோய்வாய்ப்படுவார், அந்த நோய் நீடிக்கவோ உயிருக்கும் உடமைக்கும் ஏதாவது பேரிடர் ஏற்படுத்தவோ வாய்ப்பு உண்டு என்று தகுதி வாய்ந்த மருத்துவருடைய அட்வைஸ் பிரகாரம் அவர் ஏழைக்கு உணவு கொடுக்கலாம். மற்றவர்கள் நோன்பு வைத்தே தீர வேண்டும் என்று வந்தது 5வது ஸ்டேஜ். படிப்படியாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கினார். எடுத்த உடனே திடீர்னு அறிவிச்செல்லாம் கொண்டு வரல. இந்த உம்மத்தை பக்குவப்படுத்தித்தான் நோன்பு கடமையாகும். அந்த அடிப்படையில் கடைசியா வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்கிறது. நாம இதையே அதிகம் 12 மணி நேரம் வருது, 13 மணி நேரம் வருது. உலகத்துல சில நாடுகள்ல நைட்டுங்கிறது 5 மணி நேரம் தான். 5 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் 19 மணி நேரம் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. உலகத்தில் நிறைய நாடுகள் நம்மை போல சரிபாதி பகல் சரிபாதி இரவு என்று பூகோள அமைப்பு வந்து நிறைய பேருக்கு இல்லை. இந்த நாட்டில் அப்படி இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் டோட்டலா இரவு காலம் 5 மணி நேரம் தான். அவங்க அதுக்குள்ளேயே எல்லா தொழுகையும் தொட்டுக்குவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு மகரிபு இஷா ஃபஜ்ர் 3 முடிஞ்சிடும். 5 மணி நேரம் இருக்குன்னா அவர்களுடைய நோக்குகளை ஒப்பிடுகிற போது நம்முடைய நோக்கு ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, நோன்பின் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இஸ்லாத்தில், இந்த மாதிரி நோன்பு உலகத்தில் எந்த சமயத்தவர்களும் வைப்பதில்லை, யாருமே இல்லை. சில பேர் மௌன விரதம், சில பேர் லைட்டா சாப்பிட்டுக்கிறான், கூல்ட்ரிங்க் மாதிரி எல்லாம் குடிச்சுக்கிறாங்க. என்னன்னா லிக்யூட் ஆகாரம் ஓகே, திட உணவுகள் மாத்திரம் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறோம், சாத்துக்குடி ஜூஸ் வருது, என்னன்னா அது ஓகேங்கிறான். ஒண்ணு வேணாம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நோம்பு வைக்கினா நம்ம 300 நோம்பு வைக்கலாம். 30 நோம்பு இல்லை, 300 நோம்பு. தண்ணி கூட உள்ளே போகாமல் தொண்டை குழிக்குள்ளே இறங்காமல் முழுமையாய் உடல் உறுப்புகளை காய வைக்கிற இந்த நோன்பு உலகத்தில் எந்த சமயத்திலும் இல்லை, எந்த சமயத்திலும் இல்லை. இந்த வாரம் கொடுக்கிற யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன், பெரிய பெரிய இடங்கள்ல, மாலுகள்ல, மெயின் ரோடுகள்ல எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஸ்கிரீன் என்ன, நாளை முதல் இத்தனை மில்லியன் கணக்கில், அதாவது இத்தனை கோடிக்கணக்கான பேர் நாளை முதல் மதியம் சாப்பிட மாட்டார்கள். முஸ்லிம் கொடுத்த மாதிரி தெரியாம, ரம்ஜானும் தெரியாம, மொட்டையும் ஒரு விளம்பரம், என்னன்னு விசாரிக்கிற மாதிரி
நம்ம அங்கங்க விளம்பரம் வருதுல புலிராஜா யாருன்னு தெரியுமா அப்படின்னு தமிழ்நாடு வரைக்கும் குழப்பமல்ல. நாளை முதல் இத்தனை மில்லியன் கணக்கில் உள்ளவர்கள் தங்கள் மதிய உணவை நிறுத்துகிறார்கள். ஏன் என்னன்னு விசாரிக்க வைப்பதற்குத்தான். அது எக்கச்சக்கமான வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமா முஸ்லிம்களை நெருங்குகிற அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். இந்த நோன்பை ரப்புல் ஆலமீன் உலகத்தில் எந்த சமயத்தவர்களுக்கும் இல்லாத பிளஸ் பாயிண்ட். பார்க்கறதுக்கு கஷ்டமா அவங்களுக்கு எல்லாம் தெரியலாம். சின்ன வயசுல இருந்து நோன்பு வைக்கிறவங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் சொல்ல கேட்கிறோம், எங்களுடைய நோன்புக்கு வயசு 70ங்கிறாங்க. 8 வயசுல நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 7 வயசுல 8 வயசுல நோன்பு வைக்க ஆரம்பிச்சு நோன்புக்கு வயசு 70, நோன்புக்கு வயசு 60. இன்னைக்கு 20-25 வயசுக்காரன் பழக்கம் இல்லாததுனால அவன் நோன்பு வைக்க முடியலங்கிறான். ஆனா 70 வயதுக்காரன் நோன்பு வைக்கிறார். சிறிய வயதுல இருந்து ஏற்படுத்தப்பட்ட பழக்கம் அது. அந்த அடிப்படையில் நோன்பு ரொம்ப ரொம்ப உலகத்திலே இல்லாத யாருக்கும் இல்லாத தகுதியாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறார். ரமதானை பற்றி யோசிக்கிற எத்தனையோ கோணங்கள் உண்டு. அறிவியல் கோணம், உடல் நலம் சார்ந்த மருத்துவ கோணம், ரப்பின் நெருக்கத்தை சார்ந்த ஆன்மீக கோணம், எல்லா வகையிலும் யோசித்தால் நோன்பு போல் ஒரு இவ்வாறு கிடையாது. உலகத்தில் ஆக சிறந்த மரணங்கள் ஜிஹாதுக்கு அப்புறம் 2 மரணம் சொன்னாங்க. கையுமாய மூன்று அடைகிற அழுது பாக்கிரமின் ஹஜ்ஜின் அவ் முத்திரமின் ரமதான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வராமல் ஏற்படுகிற அங்கேயே ஏற்படுகிற மரணம் உலகத்தின் மிகச்சிறந்த மரணங்கள் அது ஒன்று. 2வது நோன்பு வைத்த நிலையில் இஃப்தார் செய்யாமல் இஃப்தாருடைய நேரத்தில் அதற்கு முன் ஏற்படுகிற மரணம். இந்த உலகத்தில் ஜிஹாதில் யுத்த மைதானத்தில் அல்லாஹ்வின் பாதையில் வெட்டப்பட்டு இறக்கிற புனித போராளிகளின் மரணங்களுக்கு அப்பால் இந்த 2 மரணங்கள் ஆக முக்கியமானவை. நோன்பு அப்படிப்பட்டது. அக்ரமமாய கூடுதல் அழுது ரப்பி. ரமதான்ல 2 தனிச்சிறப்புகள். ரப்பை ஒரு மனிதன் நெருங்குவதற்கு ஆக சிறந்த தேர்வு 2 ரெண்டையுமே ஒரே மாதிரி வாழ்க்கையில தான் சொல்றாங்க. அக்ரமமாய கூடுதல் அழுது ரப்பிக்கு ஒரு சாட்சி. சஜிதால இருக்கிறப்போ ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி வேற எப்பவுமே நெருக்கமா இல்லை. இது ஒண்ணு. இன்னொரு ஹதீஸ், அக்ரமமாய கூடுதல் அழுது ரப்பிக்கு இதா ஜாஅ. ஒருவன் பசியோடு இருக்கிற போது அல்லாஹ்வை நெருங்குவது போல் வேற எப்பவும் இல்லை. இந்த 2மே நோம்புல அதிகமா கிடைக்கும். நோம்பில் அதிக சஜிதாக்கள், நோம்பில் பகல் காலமெல்லாம் பசி. இந்த பசியின் நேரமும் ரப்பை நெருங்குவது அதிகம், சஜிதாவின் நேரமும் ரப்பை நெருங்குவது அதிகம். ஒரு பெரிய அப்படிப்பட்ட நெருக்கத்திற்கான வாய்ப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நோன்பு இந்த அடிப்படையிலே கடமையாக்கப்பட்ட சொல்லும் போது அல்லாஹ் ரொம்ப ஒரு மனோதத்துவ மனிதர்களுடைய மனங்களை அறிந்தவன், படைத்தவன் இவனை எனவே நன்கு அறிந்தவன். என்ன மாதிரி சொன்னா நோம்பு வைக்க சொன்னா இவங்கள்ட்ட நம்ம நோம்பு வைக்காத வச்சு சொல்லலாம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நோம்பு பத்தி குர்ஆன்ல வர வாசகம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போல. அதாவது சொல்றப்பவே என்னன்னா நோம்பு ஒன்றை மட்டும் வைக்க சொல்லல, முன்னாடி உள்ள எல்லாரும் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு சைக்காலஜி. அப்படியா எல்லாம் வச்சாங்கன்னு நம்ம வைக்கலாம் இப்படின்னு நம்மளை கொண்டு வர. நோம்பு கடமைன்னு சொன்னாலும் கேட்கதான் வேணும், கேட்கதான் போறோம். ஆனா கூடவே அந்த சைக்காலஜி. பொதுவாக அரசியல் ஒரு பழமொழி இருக்கு, அல் முசீபத்து இதா அம்மத் ஹப்பத். ஒரு முசீபத்து பரவல் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுமா, நிறைய பக்கம் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடும். மருத்துவர்கிட்ட போய் உட்காரணும், உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அவ்வளவுதான், நீங்க தொலைச்சிங்க, நீங்க இப்படி அப்படி சப்பாத்தி சாப்பிட, ஒரு கப்பு சாப்பிட, ஒரு இட்லி சாப்பிட, இதுக்கு மேல சாப்பிடாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதுன்னு வரிசையா சொன்னோம்னா ரொம்ப மூட அப்செட் ஆயிடுச்சு. இப்படி ஆயிட்டுமே நம்ம இப்படி ஆயிடுச்சு. அவர் நம்மள கொஞ்சம்
ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லுவாரு. யாருக்கு இல்ல, எல்லாத்துக்கும் இருக்க. நடக்கிறவனுங்கள்ல 4 பேர்த்துல ஒருத்தருக்கு சுகர் வருது, போக போக 2 பேர்த்துல ஒருத்தருக்கு சுகர் வருமா இந்தியால, அப்படின்னா இருக்கு. 1 அப்படின்னா சரியாயிருவாரு, பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தானே வருது. இதுதான் முசீபத் என்பது. தனியாக வந்தால் அது சிரமம். அது கொஞ்சம் முசீபத்து பரவலாயிருந்துதான் லேசாயிருச்சு. லேசானா இப்போ ஒண்ணு வேணாம். இதை விட நல்ல உதாரணம் நமக்கு தெரியும். நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், நம்ம படாத பாடுபடுவோம். பக்கத்துல எட்டி பாக்குறது, அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, எல்லாம் புக்கம் இருக்கு. நம்ம வீட்டுல மட்டும் உடனே வாயில களிமாவை ஆரம்பிச்சாருன்னா அந்த ஈட்டிக்காரன் பரம்பரையிலே கொண்டு வந்து முடிச்சிருவாரு. அவ்வளவும் திட்டி அவனை நாட்டப்படுத்தி கழிச்சலருவான், கிடக்குவானா, அப்படியா இப்படியா எல்லாம் பேசுவோம். இல்ல இல்ல ஊரே போயிடுச்சு கரண்ட், எங்கேயுமே அல்ஹம்துலில்லாஹ் தானா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப என்ன வந்துருச்சா கரண்ட்? வரலாம் இல்ல, போனதுதான் இவன் வீட்டுக்கு. என்ன ஊரே போயிடுச்சு, ஏரியாலேயே கரண்ட் இல்ல, டோட்டலா அசர்வத்தும் இல்லைன்னு லேசாயிரு. இது ஒரு சைக்காலஜி. இது ஒரு விஷயத்தை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னா எல்லா பக்கமும் அப்படிதான். அப்படின்னா ஏற்றுக்குவானா இல்லையா? என்ன அற்புதமான குர்ஆனுடைய மனோதத்துவ மாண்பு. நோக்கு வைன்னு அங்க சொல்லல, முன்னாடி இருந்தவங்கலாம் வச்சாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வை அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு சைக்காலஜிக்கல் வியூ, மனோதத்துவம். அது உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் நோன்பு கடமை. நோன்பினுடைய தத்துவார்த்தமான சிந்தனைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒவ்வொரு வார்த்தை. அதனால வைத்து பழக்க வேண்டும். வைப்பவர்களுக்கு தொடர்ந்தல்ல, பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் கூட ஒன்றுல மத்தியானம் வரை வைக்கணுமே. 5 வயசு 6 வயசு ஆகுது, 11 மணி வரை நோன்பு வைக்கணும், லோகர் வரை நோன்பு வைக்கணும். நீங்க என்னமோ முழுசா வச்சாதான் கூடும் நல்லா சொல்ல வேண்டாம். குழந்தைங்களுக்கு அல்ல எப்படி வச்சாலும் ஏற்றுக்குவான் பருவம் அடைகிற வரையும். பசி தாங்க மாட்டான் புள்ள, ரைட். லொகுரு வரை நீ நோம்பு பார்த்து பழக்குங்க, அடுத்து அசர் வரையும் பழக்குங்க. அவன் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லாமையே அவன் மகளுக்கு வரையும் வைப்பான். பல இடங்கள்ல அந்த ஆர்வத்துல அழங்க வைக்கிறது கிளம்புறாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் தான் டெஸ்ட் இருக்குது, அது இருக்கு இது இருக்கு, மிட்டம் டெஸ்ட் நீ எல்லாம் வைக்க கூடாது, ஐயோ நீ பப்ளிக் எழுதுற நோம்பு வச்சா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் நாம நினைக்கிறோமா இல்லையா? 5 வயசு குழந்தைகளை அசர் வரைக்கும் நோன்பு வைத்து சஹாபாக்கள் பழக்கிருக்காங்க. அசர் வரைக்கும் தூங்க வைப்பது, விளையாட ஏதாவது கொடுப்பது, ஏதாவது அவங்களுக்கு கவனத்தை மாற்றக்கூடிய செயல்களை செய்து நோன்பு வைத்து செய்து அப்படியே கொண்டு போய் மகரிப் வரை. பருவ வயது வந்ததில இருந்து நோன்பு கதா ஆகாத அளவுக்கு, வைக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு நிலைமை வராத அளவுக்கு அந்த குழந்தைகளை தயார் செய்தது சஹாபாக்களான பெற்றோர்கள். இதெல்லாம் ஆன்மீக ரீதியாக ஒரு நோன்பை அணுகுவது. இன்னொன்று இருக்கு, மருத்துவ ரீதியாக நோன்பை அணுகுவது. மருத்துவ ரீதியாக நீங்க எங்க போனாலும் சரி, உலகத்திலேயே இருக்கக்கூடிய டோட்டல் மருத்துவத்தினுடைய சாரம் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்கல்ல. என்ன ஹதீஸ்? பசி எடுக்காமல் போய் சாப்பாட்டுல உட்கார மாட்டோம், கொஞ்சம் பசி இருக்கிறப்பவே கை கழுவி எந்திரிச்சிடும். நாம ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், வயிறு நிறைய சாப்பிடும், வயிறார சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வார்த்தை ஹதீஸ்ல இல்லை. ஹதீஸ்ல உள்ள வார்த்தை என்ன? பசி எடுத்தா மட்டும்தான் பிளேட்ல உட்காரும். அதே மாதிரி கொஞ்சம் காலி இருக்கிறப்பவே முடிஞ்சது. சஹாபாக்களுடைய காலத்தில் மதீனாவிலே மருத்துவர் இல்லை என்கிற குறிப்புக்கு பின்னாலே ஆரோக்கியத்தின் இந்த ரகசியம் இருக்காது. மருத்துவர் தேவையில்லை என்பது எதனால் அப்படின்னா, பசி எடுத்தா மட்டும் உண்பது, கொஞ்சம் பசி இருக்கும் போதே உணவை குடித்து விடுவது. இது ஒன்று போதும் உலகத்தின் ஆரோக்கியத்திற்கான சூத்திரம். அதுல அல்லாஹ் சேர்ந்து அல்லாஹ் கண்டுபிடித்து வகையின் வழியாக தந்தது இந்த நோம்பு. நல்லா தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நோம்பு கண்டுபிடிக்கல. நோம்பு கண்டுபிடிச்சது மனிதர்கள் அல்ல. மனிதர்கள் கண்டுபிடிக்கிற எதுவாக இருந்தாலும் ஓட்டை உடச்சல் இருக்கும், அசௌகரியம் இருக்கும், மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது ஒன்றுமே இல்லை. ரப்பு கண்டுபிடித்து அவன் கொடுத்தான். அவன் கண்டுபிடிச்சு கொடுத்ததுல மாத்திரம் தான் உலகத்துக்கு நிம்மதி இருக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும்.
நல்லா கண்டுபிடிச்சு கொடுத்தது, நாமெல்லாம் கண்டுபிடிக்கல. ஒரு கணவன் மனைவியும் இணைந்து நல்லா கண்டுபிடிச்சு கொடுத்தது, நாம கண்டுபிடிக்கல. ரப்பு கண்டுபிடித்தது நோன்பு. அல்லாஹ் ஆரோக்கியத்தின் எல்லா இதையும் அதுல வச்சிருக்கான். நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், வாகனங்கள்லாம் ஓடுது இல்லையா, பெரிய பெரிய என்ஜின், பெரிய பெரிய லாரி பஸ் எல்லாம். லாரி பஸ்ல எல்லாம் எஃப்சி டேட் போட்டிருக்கோம். எஃப்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் ஓடலாம், அப்புறம் எல்லாம் பார்க்கும் இதாயிரும். மரியாதையா கொண்டு போய் ஒரு ஒர்க் ஷாப்ல விட்டு அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரினோவேஷன் பண்ணி புது வண்டி மாதிரி ஆக்கி எஃப்சி முடிச்சு வெளியே வரணும். இதுதான் ரூல். எல்லா வண்டியிலுமே போட்டிருக்கும், இந்த பஸ்ல லாரி எஃப்சி டேட் அப்படின்னு போட்டிருக்கும். எஃப்சி டேட்டை தாண்டியும் நீங்க எஃப்சி பண்ணாமையே வண்டி ஓடிட்டு இருந்துச்சுன்னா புடிச்சுவோம், போக்குவரத்துக்காக புடிச்சிடும். ஏன்னா நீ எஃப்சி தாண்டி ஓடணும். எஃப்சினா என்ன? ஓடி 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 பழுதா இருக்கக்கூடியது எல்லாம் ஒரு தடவை ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி ரெடி பண்ணி புது வண்டி மாதிரி ஆக்கி ஓடணும். இந்த 11 மாசம் நம்ம வண்டியும் எக்கச்சக்கமா ஓடி 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 பூரா நான்வெஜ்ஜா சாப்பிட்டு அரைச்சு தள்ளி இருக்கு. ஒரு மாசம் எஃப்சி டேட்டு ஒரு மாசம், பிறை 1ல இருந்து அடுத்த பிறை பார்க்கிற வரையும் இந்த எஃப்சி பண்ணிட்டா வாகனம் பிரச்சனை இல்லாம போகும். போலீஸ் பிடிக்கிற மாதிரி இல்லைன்னா மலக்குக பிடிச்சிருவாங்க, திடீர்னு வா போலான்னு பிரச்சனை ஆகுது. வண்டியவா இருந்தா வா போலான்னு ஒர்க் ஷாப்பு கூப்பிட்டு போவாங்க, நம்மள கமிழ்தான் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால லாரி என்ஜின் பஸ் என்ஜின் எல்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் ரொம்ப சின்ன என்ஜின். இது உள்ளுக்குள்ள எக்கச்சக்க என்ஜின் இருக்கு. பூரா கல்லீரல், மண்ணீரல், ஹார்ட், லிவர், கிட்னி, ஓவும் என்னென்னமோ இருக்கு. எல்லாமே பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுலயும் நம்மள்ட்ட அது படுற பாட்டு இருக்கு. நான்வெஜ் இல்லாம 3 நாள் கூட பார்த்தாங்க. என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் பருப்பு சாம்பார் கீரை சாப்பிட்டா துணியாவே வெறுத்த மாதிரி ஆயிடுவாரு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இப்ப நான்வெஜ்லயே கடந்து அரைச்சு அரைச்சு படாத பாடுபடுது. நல்லா சொல்றா, ஒரு மாசம் மரியாதையா எஃப்சி பண்ணி கொண்டு போய் வண்டி நிறுத்து. அது நைட்லாம் இல்லை, பகல்ல மட்டும் வண்டி நிறுத்திட்டு ஒர்க் ஷாப். அந்த பாட்டு ஒரு ரீஃப்ரெஷ் ஆயிடும். ரம்ஜானுக்கு பிறகு ஒரு புதிய வேகத்தோடு புதிய பாடியா புதிய இதா போலாம். இது ஒரு வித்தியாசமான சொல்ல போனா ஆன்மீக எஃப்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சர்வீஸ் இதை பண்ணிட்டா சரியாகும். இல்லைன்னா எஃப்சி பண்ணாமலேயே ஓடுகிற வாகனம் விபத்துக்குள்ளாகும். இந்த வாகனமும் விபத்துக்குள்ளாகும். நோன்பின் வழியாக பெறப்படுகிற ஆரோக்கியம் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். நோன்புக்கு மருத்துவ பார்வை உண்டு, நோன்புக்கு ஆன்மீக பார்வை உண்டு, நோன்புக்கு சயின்டிபிக் வியூ உண்டு. நீங்க எல்லா கோணத்திலையும் நோன்பை பார்க்கலாம். ரப்பு சொல்லுகிறார், அசௌலி வானா ஜிபி, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுத்தேன். எந்த இபாதத்தும் வெளியே வந்துடும், மறைச்சு செய்ய முடியாது. நோன்பு இங்க யாருக்காவது கொண்டு போய் இருட்டுல காசு கொடுத்தாலும் கொடுக்கிறவரோ அது வாங்குவரோ தெரியும். நோன்பு நாம வச்சிருக்கிறதா இல்லையாங்கிறது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் காலம் செல்ல 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 ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு துனியா. முதல்ல எல்லாம் போய் எங்கேயாவது கடையில உட்காந்து சாப்பிட்டா தெரிஞ்சு போயிடும், ஆஜர் அங்குவார் சாப்பிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இப்போதான் அதெல்லாம் இல்லை. பூட்டிய அறைக்குள்ள உள்ளேயே உட்காந்துட்டு ஜொமோட்டோ வச்சு தட்டி மசாலா தோசைக்கிறான். 5வது நிமிஷம் காலி பெல் அடிக்கிறான், உங்களோட தோசை ரெடிக்கிறான். உலகத்துல யாருக்கும் ஒரு கடையில போய் சாப்பிடணும், ஒரு தெருவில் 2 டீ குடிக்கணும், ஒரு கூடுதல் எந்த அவசியம் இல்லை. பூட்டிய அறைக்குள் நோன்பு வைக்காமல் இருக்க முடியும். அப்போ அல்லாஹ்விற்காக மட்டும் நோன்பு, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். இந்த ஹதீஸுக்கு இப்படி விளக்கம் எழுதுவாங்க, நானே அதற்கு கூலி ஆகிறேன். நான் கூலி கொடுப்பேங்கிறது ஒரு வியூ, நானே அதற்கு கூலி ஆகிறேன் என்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார் அந்த வார்த்தை. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணது இல்லையா நப்ச. உணவு இருக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, பக்கத்துல மனைவி இருக்கு. எதுவெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் ரப்புக்காக மட்டும் தடுக்கிற ஒரு சூழல். அன்பானவர்களே, நாங்க சொல்ல வர்றதெல்லாம் இவ்வளவு மாற்றுக்குரிய ஒரு மாதத்தை கொண்டு வந்து கையில கொடுத்து எதுவுமே பண்ணலன்னா சலாத்து சொல்லாங்க, மன் அதிரக்க ரமதான் பதவி ஒஃபர் நஹு
அதாவது ஒருத்தருக்கு ரம்ஜான் கிடைச்சிச்சு, அதை பயன்படுத்தி அத்தனை பாவத்தையும் அவன் அழிக்கிறன்னா அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு கேடு உண்டாகட்டும். ஏன்னா பெரிய பொன்னான வாய்ப்பு கிடைக்கிற போது பயன்படுத்துறேன்னா நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும். ரமதானே வருக இப்படின்னு வருகன்னு வந்துடாது. ரமதானே வருகன்னா ரமதானை வரவேற்பதற்குன்னு முறை இருக்கு. என்னன்னா முன்னாடி அதன் சொன்ன மாதிரி திட்டமிடல், நேரம் ஒதுக்குதல், திட்டமிடுதல். அது ஒண்ணு மட்டும் போதும். யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க நான் இந்த வருஷம் நோக்கு வச்சிருவேன், ரமதான வரவேற்பதற்கு இதுதான் அர்த்தம். யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுமோ இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நான் இத்தனை குரான் முடிப்பேன். ஒரு குரான் அவங்கவுங்க வேலைப்படுவை பொறுத்து, பிஸியை பொறுத்து 2 குரான் 3 குரான். குறிப்பா வீட்டில் உள்ள தாய்மார்கள் நிறைய குரான் ஓதுவாங்க, ஓத சொல்லணும். நம்முடைய ஓதிய பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் குரான் முடிச்சா என்ன பிரைஸ்ன்னு சொல்லி அந்த பெற்றோர் அதில் ஊக்கப்படுத்தணும், அதை கொடுக்கணும். என்னென்னமோ பர்த்டே வெங்காய எல்லாம் வச்சு ஆளுத கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நீ ரம்ஜான்ல 2 குரான் முடியுமா? வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைக்கு 3 குரான் முடியுமா? நான் உனக்கு இதை வாங்கி தரேன், அதை பண்றேன், உற்சாகப்படுத்தணும். காரணம் இந்த மாசத்துக்கு பேரு ஷஹ்ருல் குரான், குரானுடைய மாதம். அதனால எவ்வளவு நீங்க ஓதுவீங்க, வீட்டுல ஓத சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு பிளான். நோம்புக்கு அப்புறம் இது தராவிக்கு தொடுக்க வேண்டும் நியதி செய்யும். அன்பானவர்களே, 1400 வருஷமா, ரொம்ப சரியா சொல்றதுன்னா 1430 வருஷமா, பெரிய 1446 1430 வருஷமாக 20 ரக்காத்துகள் தராவியை இந்த உம்மத்து தொழுது வந்திருக்கிறது. கால இடைவெளிகளில் அங்கங்கே சில பேர் ரக்காத்துகளை குறைந்து கொண்டார்கள். கொரோனா காலங்களில் உலகம் முழுக்க இன்னும் குறைந்து போனது. அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சொல்லுகிறேன், 1000 வருடங்களுக்கு மேல் இந்த உம்மத்து தராவில் தொழுவதற்கிறது. எல்லா காலமும் தொழுகுவதை விட, அதாவது டெய்லியும் 17 வித்து ஒரு 3 மொத்தம் 20 டெய்லி உள்ள பரப்பு. ஃபஜ்ர் 2, ஸுஹர் 4, அஸ்ர் 4, மக்ரிப் 3, இஷா 4, 17 வித்து ஒரு 3 20. ஃபர்தான 20, புனித ரமதான தந்தனுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 20. அது தராதி 20 பிளஸ் 20 கிட்டத்தட்ட 40. 5 நேரம் தொழுகிறவரா இருந்தா ஒவ்வொரு நாளும் செய்கிற மகத்தான இந்த சஜிதாக்கள் நியத்து வைக்க எவ்வளவு தொழுக முடியுமோ அவ்வளவு. அதை அடுத்து ஜக்காத்து கடமையானவர்களுக்கு கணக்கு எவ்வளவு அல்லாஹ் சொல்லிட்டான். நாமெல்லாம் முடிவு செய்ய வேணாம். ஒரு தெரிஞ்சுங்க, வாரிசுகள்ல யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நாம முடிவு பண்ண முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான். கனிமத்தின் ஒரு பொருள் இருக்கு, போர்ல கிடைச்சது, அது எவ்வளவு பிரிச்சுக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 3 விஷயத்துல கணக்கு அவனே முடிவு பண்ணிட்டான். ஜக்காத்து எவ்வளவு கொடுக்கணும், நாம அக்கா மகன் வாப்பா எல்லாம் உட்காந்து இந்த வருஷம் ஒரு 25,000 கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம கையில முடிவு எல்லாம் கொடுக்கல, எவ்வளவு கொடுக்கணும்னு அவனே பண்ணிட்டான். ஜக்காத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செய்ய முடியும்னு நமக்கே தெரியும். அதை யாரும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு ஜக்காத்து கடமை இல்லை, ஆனா என்னால ஒரு 10,000 ரூபாய் செலவு செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும்னா நான் அதை வகுத்து நான் இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு செய்வேன்னு நியத்து வைக்கிறேன். அல்ல அதுக்கான வாய்ப்புகளை தருவோம். அதுல முதல்ல உறவினர்கள் உள்ள ஏழைகளை தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதான் முதலில் நம்முடைய நெருங்கிய உறவுகளில், நம்முடைய தாய் பிள்ளை தந்தை பிள்ளைகளில் அவங்களுக்கு யாருக்கோ சொல்லாம கூட கொடுக்கலாம் இருக்கு. ஜக்காத்துக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய ஏதாவது தங்கை வீடு, என்னுடைய அக்கா வீடு, என்னுடைய தாயோட தகப்பனோட பிறந்தவர்களுடைய வீடு கஷ்டமா இருக்கிறாங்க, ஜக்காத்துன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலாம். இப்ப இவ்வளவு கொடுக்கறேன்னு நியத்து பண்ண, நோன்பு நியத்து வேண்டும், எவ்வளவு குரான் ஓதுறீங்கன்னு நியத்து வேண்டும், எவ்வளவு கொடுக்கலாம்னு அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தோதுவா அவர்களாக ஒரு முடிவு செய்யலாம், அதை கொடுக்கணும். இதெல்லாம் தேவை போக சகரிலும் இஃப்தார். அன்பானவர்களே, துஆ கபூலாக பொன்னான வாய்ப்பு. சகர்லையும் பகலத்தாயும் எஸ்தக்ஃபிரூன், சகர் நேரம் அவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இறைநேசர்களை பத்தி எல்லாம் சொல்றான். இஃப்தார்ல துஆ கபூலாகிற மாதிரி வேற எப்பவும் கபூலாக. இந்த 2 நேரம் முக்கியமானது. உங்களோட ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன்.
வருஷம் பூரா 11 மாசத்துக்கு நம்ம தரத்தை தொழுக முடியறது இல்லை நிறைய பேருக்கு. அதுக்கான சந்தர்ப்பமோ அதுக்கான முயற்சிகளோ இருக்கிறது இல்லை. யாராவது சில நல்லடியார் கிடைத்தார்கள். இந்த ஒரு மாசம் நமக்கான ஒரு வாய்ப்பு. எப்படி இருந்தாலும் எதிரிக்குதான் போறோம். அதான் நோக்க வைக்காதவங்க கூட அந்த வீட்டுல பொம்பளைங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க ஊட்டுறது, அவங்க எந்திரிச்சு சகர் செய்வதுல கண்டிப்பா ஒரு ஸ்லீப்பிங் டிஸ்டர்ப் ஆகுதான் செய்யும். முடிக்கத்தான் போறோம். நோக்கு வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்சமாவது தொழுதுட்டு சாப்பிடணும் அப்படின்றத ஒரு சகராவே வச்சுக்கணும். சகர் என்பது சாப்பாடு மட்டுமல்ல, தொழுதுட்டு சாப்பிடுறது. அதுக்கெல்லாம் சேர்ந்து சகர்ந்து பேர் அப்படின்னு வச்சுக்கணும். 12 ரக்காய்க்கு 8 ரக்காய் என்னமோ சொல்லுவாங்க. தஹஜ்ஜத் பெரும்பாலும் 8, நேரங்களை பொறுத்து 6, ஒண்ணுல பெரும்பாலும் 4 ரக்காய் சொல்றவங்களும் இருக்காங்க. நிரந்தரமா நிறைய நாள் ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்திரிக்கிறப்போ நேரம் கம்மி, அதிகபட்சமா ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் வேணா சொல்லுவாங்க. 2 ரக்காய் தரும். 2 ரக்காய் தரும். பொது செஞ்சுட்டு நேரம் வந்து 2 ரக்காய்க்கு தொழுதுட்டு சின்ன துவா ஒதுக்கி உட்காந்து சாப்பிடுங்க. நிறைவான சகர். நமக்கு வேற நேரம்னா இந்த டைம் நம்ம முடிச்சிருக்க மாட்டோம். இரவின் கடைசி 1/3 பகுதி முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ரமதானில் கண்டிப்பாக வெடித்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால சகர் செய்யும் போது நான் தொழுது சகர் செய்வேன் அப்படின்னு நீங்க நியத்து வச்சாவே போதும். இந்த ஆண்டு ரமதானில் 30 நாளும் இன்ஷா அல்லாஹ் சகர் செய்யறதுக்கு முன்னாடி தொழுது சகர் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் நாம் தஹஜ்ஜத் தொழுகிறோம். அது போதும். ரமதானை உண்மையான வரவேற்பு கொடுத்த மக்கள் அல்லாஹ் சேர்த்து விடுவார். அதே மாதிரி இஃப்தார் நேரத்திலையும் துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனிதமான இந்த ரமதான் போன்ற வாய்ப்பை இன்னமும் ஆயுளில் பல்லாண்டு காலங்கள் நான் ரமதானை நாம் அடையவும், அதிலே அமல் செய்யவும், அந்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வதாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.